ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அன்பை வச்ச உறவு, ரொம்ப ரொம்ப பாசத்தை அள்ளி காமிச்ச உறவு. இந்த உறவு லாஸ்ட் வர பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பின உறவு. திடீர்னு உங்ககிட்ட பேசாம உங்களை அவாய்ட் பண்ணிட்டு விலகி போறாங்களா? இப்படி இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரிங்க. இப்படி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு பேசாம விலகி போறவங்க அவங்களே தேடி வந்து விரும்பி வந்து பேசுறதுக்கு இதை மட்டும் செய்தா போதும். கண்டிப்பா அவங்கள உங்களை தேடி விரும்பி வருவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில பாருங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து ஃபீல் பண்ண அளவு துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்குது. வரும் துன்பங்கள், அதே போல வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறதுக்கும் அந்த வாழ்க்கை கத்து தருது. இப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில வர்றது சகஜம்தான். அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில வந்து லாஸ்ட் வரை நம்ம கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா நம்பி இருப்போம். ஏன்னா அவங்க அப்போ ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க, அதே பர்சன் தான் இப்போ நம்ம கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அறவே பேசாம நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருப்பாங்க, தூரமா போயிட்டே இருப்பாங்க. இவங்கள என்ன பண்ணியாவது நம்ம பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம், ஆனா பேச மாட்டாங்க. ஆனா நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசவே மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க, அவங்க உங்களை விரும்பி தேடி வந்து பேசுவாங்க. அப்படி தேடி வந்து பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும், ஹாப்பியா தானே இருக்கும். அப்படி பேசணும்னா சில விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். அது கொண்டு வர ரெடியா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நம்மெல்லாம் பெரிய பெரிய தப்பு பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அன்பு காமிச்சவங்க திடீர்னு பேசாம விலகி போன உடனே மனசு காயப்படும். உடனே என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட போய் ரீசன் கேட்போம். எதனால நீ என்கிட்ட பேசல, ஏன் பேசல, நான் என்ன தப்பு பண்ணனேன் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போவோம். ஆனா இப்படி போய் நீங்க ரீசன் கேட்கறதுனால மட்டும் அவங்க பேசாம இருக்கிறதுக்குள்ள ஆன்சரை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க இப்ப கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, கதை கட்டுவாங்க. ஏன்னா அவங்க முடிவே பண்ணியிருப்பாங்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பின்னால அலையிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீங்க இப்ப யோசிக்கலாம், சரி பின்னால அலையிறத நிறுத்தணும்னு சொல்றீங்க, ஓகே நாங்க போய் கேட்கல, ஆனா எங்களுக்குள்ள எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காதே, ஒருவேளை அவங்க எங்களை விட்டுட்டு விலகி போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருதா? இப்போ வருத? கண்டிப்பா. இப்படிலாம் பயப்படக்கூடாது. உண்மையான உறவுனா, உண்மையா ஒருத்தங்க அன்பு வச்சிருக்காங்கன்னா அந்த அன்பு என்ன பண்ணோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் உங்களை விட்டுட்டு விலகி போகவே அப்படி ஒருத்தங்க உங்களை விட்டு ஏதோ ஒரு ரீசனை சொல்லிட்டு விலகி போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுதா அப்படின்னா அது ஒரு போலியான உறவுங்க. உண்மையான உறவு எப்பவுமே விட்டுட்டு போகாது. நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த தவற இது செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை திருத்த தான் பார்க்குமே தவிர, அந்த காரணம் காட்சி உங்களை விட்டுட்டு விலகி போகுதுன்னா கண்டிப்பா சொல்றேன் அது ஒரு போலியான உறவு. அதே போல இப்படி விலகி போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சில உண்மையா அன்பு வச்சிருக்கிற உறவுகள் கூட சில டைம் வந்து விலகி போகலாம். என்ன அப்படிங்கும்போது இடம் பிடிக்கிறது என்னன்னா, நம்பிக்கை உங்க மேல உடையும் போது. உங்களை ரொம்ப ரொம்ப நம்பி இருப்பாங்க, நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கை உடைஞ்சு போகும்போது அவங்க மனசுல ஒரு காயங்கள், ஒரு வருத்தங்கள், ஒரு என்ன பண்ணோம்னா வரும். ஏன்னா அதிக அளவு எதிர்பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையும் போது அவங்க என்ன நம்பி என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு விரத்திக்குள்ள தள்ளப்பட்டு அவங்க உங்களை விட்டு நகர்ந்து போகலாம், விலகி போகலாம். இது ஒரு ரீசனா இருக்கும். இன்னொன்னு, தேவைக்காக, ஒரு தேவை வேணும்,
உங்களை கொண்டு ஏதாவது ஒரு தேவை வேணும்னா ஓடி வந்து பேசுவாங்க. அந்த தேவையை நீங்கள் செய்துட்டீங்கன்னா திருப்பி அகைன் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இது வந்து தேவை முடிஞ்ச உடனே விலகி போகலாம். இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்காக விலகி போற உறவுகள் உண்மையாவே உங்ககிட்ட அன்பு வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல. உங்க மதிப்பே தெரியாத ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க வந்து அழுதுட்டு நிற்கிறது பெரிய தவறு. அன்பே இல்லாதவங்களை நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிக்கிறது அதை விட தவறு. இப்போ மதிப்பே தெரியாம விலகிட்டு போனவங்களுக்கு உங்க மதிப்பு உணர வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? மதிப்பு உணர்ந்தவங்க உங்களை தேடி வரணும். சும்மா தேடி வந்தா பிரயோஜனம் இல்லைல்ல. மதிப்பு தெரிஞ்சுதானே அவங்க தேடி வரணும். அப்பந்தானே நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல அவங்க நினைவா நீங்க சுமந்து வச்சிருக்கீங்க பாருங்க சில நினைவுகள். சிலவங்க பண்றது என்னன்னா, அவங்க தரக்கூடிய கிஃப்ட் வச்சிருப்பாங்க, அவங்க பண்ண மெசேஜ் வச்சிருப்பாங்க, அவங்க பண்ண வாய்ஸ் கால் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. முதல்ல அது உண்மையான அன்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, விட்டுட்டு போகுது, விலகி போகுது, நம்ம மதிப்பு தெரியல அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த நினைவுகளை நீங்க சுமந்து இருந்து என்ன பிரயோஜனம்? எனி டைம் அந்த நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கு ஆசையா? உங்களை விட்டுட்டு போனவங்க மட்டும் உங்களை நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அவங்க உங்களை குப்பைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டிருக்காங்க. அவங்க லைஃப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க எனி டைம் அவங்கள நினைச்சு அழுதுட்டு இருப்பீங்க. அப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணி வருவாங்களா? வரவே மாட்டாங்க. அவங்க ஜாலியா இன்னொரு வாழ்க்கையை பார்த்துட்டு போவாங்க. அவங்க ஃபீல் பண்ணி மதிச்சு தேடி வரணும், விரும்பி வரணும். அதுக்காக முழு கவனத்தையும் உங்க வாழ்க்கையில செலுத்துங்க. நீங்க வாழ பிறந்தவங்க. உங்க மதிப்பு என்னன்னு சொல்லி அடுத்தவங்க மதிக்கல, என் அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்றீங்கல்ல. உங்க மதிப்பு, நீங்க யாரு அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுட்டு அவங்க ஃபீல் பண்ண வைங்க. இதுதான் நல்லா இருக்கும். அதனால உங்க கவனத்தை முழுவதும் உங்க வாழ்க்கையில செலுத்துங்க. உங்களுக்காக வாழுங்க. உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை உயர்த்துங்கன்னு சொல்லுவேன். உங்களை நீங்களே மதியுங்க. அவங்க மதிக்கலன்னு சொல்லி ஒரு நாள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உங்களை மதிக்கும் போது உங்களுக்கானது உங்களை தேடி வரும். கண்டிப்பா ஒரு உறவு ஒண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு போகுது அப்படின்னா இதை விட பெஸ்டானது உங்களுக்கு கடவுள் வந்து தரப்போறாரு. அதனாலதான் இவ்வளவு சோதனை, வேதனை, கஷ்டங்கள், கண்ணீர், இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளிவந்து உங்களுக்காக உங்க மதிப்பை நீங்க உணர்ந்து வாழும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட நீங்க இல்லாமே நான் நல்லா வாழ்வேன் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்படி புரிய வைக்கும் போதே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்மளை இவங்களை விட்டுட்டு வந்தது தப்பா போச்சே, இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்றாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உங்களை ஆசையா விரும்பி நெருங்கி வருவாங்க. ஓகேவா? உங்க மதிப்பை உயர்த்துங்க, அமைதியா இருங்க. உங்களை விட்டுட்டு சென்ற அனைத்துமே உங்க மதிப்பு உயரும் போது உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.